ஹலோ கைஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஓப்பன் போர்ட்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைவ் சைட்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. இப்போ நிறைய யூனிக்கான போர்ட் நம்பர்ஸ்லாம் நமக்கு கிடச்சிது. இப்போ இதெல்லாம் லைவாக இருக்கா இல்லையான்றது நம்ம செக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக நான் இன்னொரு டூல் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்கலி 2 டூல் அவைலபிளாக இருக்குது, HTTP ப்ராப் அண்ட் HTTPX சொல்லிட்டு. ஸோ நான் வந்து HTTPX மட்டுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதில். அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் ப்ராஜெக்ட் டிஸ்கவரியோட தான் HTTPX ப்ராஜெக்ட் டிஸ்கவரி தான். ஸோ நீங்கள் அது கூட இங்கே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த HTTPX பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு ஹோஸ்ட் நேம் வந்து ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றது லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லும். அலாங் வித் தட் உங்களுக்கு அதோட IP அட்ரஸ் வேணால் டிஸ்பிளே பண்ணும், ஸ்டேட்டஸ் கோட் டிஸ்பிளே பண்ணும், ஹெடர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். நிறைய விஷயம் வந்து யூ கேன் ட்ரை இட். ஓகே, பட் ஐ யூஸ் திஸ் HTTPX ஃபார் மேஜர்லி நான் எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஹோஸ்ட் வந்து அலைவாக இருக்கா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு target.com டொமைனை வந்து பிரிண்ட் பண்ணுது. தென் HTTPX டூலில் பாத்தில் இந்த பாத் security.txt இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுது. அப்படி இருந்ததுன்னா இன்கேஸ் ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்ததுன்னா தென் இந்த கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுது. இது வந்து ரெஸ்பான்ஸோட கண்டென்ட் டைப், இது டெக்ஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுது. சம் கண்டிஷன்ஸோடு நமக்கு அவுட்புட் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ட்ரை ஃபைண்டிங் மல்டிபிள் திங்ஸ் யூஸிங் திஸ் HTTPX. பட் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பிளான ஒரு பேசிக் திங் வந்து பார்ப்போம். பிகாஸ் இதெல்லாம் நான் வந்து பண்ண போகிறதில்ல. நான் வந்துட்டு இந்த ஹண்ட் பண்ணும்போது இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிட்டு தான் நான் வந்திருப்பேன். அந்த ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு security.txt இருக்கா இல்லையான்றதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க போதில்லை. கரெக்டாக? ஸோ அதனால் மோஸ்ட்லி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, யூ கேன் ஆல்சோ ட்ரை தீஸ் திங்ஸ் சொல்லிட்டு. பட் நமக்கு இது அவ்வளோ நீட் இல்லை. ஓகே, ஸோ எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம நாப் சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிப்போம். அந்த நாப்குள்ளே தான் யூனிக்கான இதெல்லாம் இருக்குது இல்லையா. இது எப்படி ஃபைன் பண்ணலாம்? லைக் சிம்பிள். இப்போது HTTPX நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஓகே, HTTPX ஓகே -list. இப்போது knob.txt, இந்த knob.txt இன்புட்டாக கொடுக்குறேன். அவுட்புட் வந்து -o live.txtன்னு சொல்லிட்டு நான் எடுத்துடுறேன். ஸோ live.txtக்குள்ளே எனக்கு அவுட்புட் வந்து வருது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இன்புட் நான் ஒன்று கொடுக்குறேன், அவுட்புட் வந்து நான் live.txtயில் எடுக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணுவோன்னா, எங்கிட்ட இருக்க ஹோஸ்ட்டுக்கெலாம் HTTP அண்ட் HTTPS ரெக்வஸ்ட்டை சென்ட் பண்ணி அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ பாருங்கள் நமக்கு வருது. இப்போ நம்ம பார்த்த அந்த யூனிக்கான போர்ட் நம்பரில் சர்வீஸ் ரன்னிங்கில் இல்லை போல். ஸோ அதனால் நமக்கு இங்கே பிளாங்கான அவுட்புட் தான் வருது. அவ்வளோதான். ஸோ ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பண்ணலாம். நம்ம லாஸ்ட் இதில் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், 2-3 ரன் பண்ணோம் இல்லையா. இப்போ நாப் வந்து ரன் ஆச்சு. அலாங் வித் தட் நீங்கள் அது கூடயே வந்து HTTPX சேர்த்து கொடுக்கலாம். HTTPX கொடுத்துட்டு PX அப்படின்றது கொடுக்கலாம் நீங்கள். இப்போ இதோட அவுட்புட் வேணுனாலும் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அவுட்புட் வேணால் நீங்கள் அது என்ன வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நான் 3த்துக்கும் சேர்த்து ரன் பண்ணுறேன். சப்டொமைன் டிஸ்கவர் பண்ணணும், அடுத்து ஓப்பன் போர்ட் ஸ்கேன் பண்ணணும், தென் லைவ் வந்து ஃபைன் பண்ணணும். அப்படி கூட நம்மளால் ரன் பண்ண முடியும் இந்த திங்ஸ்லாம். ஓகே, இப்போ இதிலே நீங்கள் நிறைய வந்து பார்த்துக்கலாம். இப்போ HTTPX -h கொடுத்தீங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோட் வேணும்னா நீங்கள் அதை டிஸ்பிளே பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயம் வந்து யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ இதில் இருக்கும் பாருங்களேன், நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து யூ கேன் ஃபைண்ட் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த மேட்ச் கோர்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த மேட்சர்ஸ்னால் என்னென்னாக்கா அந்த விஷயம் இருந்தால் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுன்றது சொல்கிறது தான் மேட்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்களுக்கு 200 ஸ்டேட்டஸ் கோடு வந்தால் எனக்கு வந்து மேட்ச் எடுத்து கொடு அப்படின்னு நம்ம சொன்னால் அது ஒரு எக்ஸாம்பிள் இது. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெடர் வேணுன்னா நீங்கள் அது வந்து கொடுக்கலாம். அது வந்து லைக் கண்டென்ட் டைப்பில் எனக்கு இது இருக்கணும், இல்லை வந்துட்டு எனக்கு டைட்டிலில் வந்துட்டு எனக்கு அட்மின்ற வேர்டு இருக்கணும், அப்படி வந்து யூ கேன் ட்ரை இட். ஓகே, ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் அது. ஸோ நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் HTTPXயில் வந்துட்டு நீங்கள் யூ கேன் ட்ரை மெனி திங்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபைன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோடு வேணுன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் கோடாக வந்து எடுக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஆக்சுவலி இன்புட் யூசேஜ் இங்கே கொடுத்துருக்காங்களா. ஓகே, அவுட்புட் வந்து மேட்சஸ்ஸு, ஃபில்டர்ஸ், இந்த ஃபில்டர் கோர்ஸில் வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான இது இருந்தால் நமக்கு அது காட்டணும், டிஸ்பிளே பண்ணணுன்ற மாதிரி இருக்கிறது. தென் அவுட்புட் இங்கே இருக்குது. அவுட்புட்டில் இல்லையே ஸ்டேட்டஸ் கோடு இங்கே இல்லையே. ஆக்சுவலி அது வந்து ஸ்டேட்டஸ் கோடுன்ற மாதிரி வரும்.
நான் ரன் பண்ணி காட்டுனேன், அது மேபி உங்களுக்கு அதில் வரலாம். அவுட்புட் நம்ம சேவ் பண்ண வேணாம். இன்ஸ்டட் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் ஸ்டேட்டஸ் கோட் நினைக்கிறேன். ஸோ இது வந்து என்ன இதுதான். இப்போ இது வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கோடும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டேட்டஸ் கோடு, டைட்டில் இருக்குது, ஈவன் டெக் டிடெக்ஷன் அது வந்து மறந்துப்பாங்க. அது வந்து ஆக்சுவலி இந்த இது மாதிரி ஒர்க் ஆகும். லைக் எப்படி சொல்கிறது, வேப்பிலைசர் நான் ஒன்று காமிச்சிருக்கேன் இல்லையா, ஐ திங்க் இந்த கோர்ஸோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன். வேப்பிலைசர் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ண சம் காமன் இது வந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு மேபி அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் httpx மைனஸ் லிஸ்ட் knob.txt கொடுத்துட்றேன்னா, இப்போது நான் எல்லாத்தையுமே நான் இதில் இது ஒன்றுத்துல யூஸ் பண்ணுறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்டேட்டஸ் ஓகே கோட், ஸ்டேட்டஸ் கோட் நம்ம வந்து கொடுக்கணும். ஸ்டேட்டஸ் மைனஸ் கோட் கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு டைட்டில் இருக்குது. டைட்டில், இப்போ இந்த டைட்டில் என்ன பண்ணோன்னா, அந்த பேஜோட டைட்டில் டேக்குள்ளே இருக்கிறது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும், இந்த டைட்டில்ன்றது. ஓகேவா? தென் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு சர்வர் சொல்லிட்டு ஒரு ஹெடர் வரும் ரெஸ்பான்ஸில். லைக் பேசிக்காக இப்போ நீங்கள் இருங்களேன், உங்களுக்கு கேர்ள் பண்ணி காட்டுறேன். இங்கே முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த நம்ம மல்டிபிள் திங்ஸ் வந்து ரன் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 5000 வந்து ரன்னிங்கில் இருக்குன்ற மாதிரி காட்டுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இதில் கேர்ள் பண்ணுறேனே, ஜிடி கேர்ள் வந்து நம்ம என்னென்னா ஒரு ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் கொடுக்குறேன், இதில் இங்கே சர்வர்ன்ற ஹெடர் இருக்கா? நோ. இது ஆக்சுவலி வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 5000 போர்ட்டில் எக்ஸ்பிரஸ் ரன்னிங் சொல்லிட்டு காட்டுது. இது வந்து ஒரு நோட் சர்வர் நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, ஸோ அதுதான் அது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சர்வுக்கு எதனா வருதான்னு பார்ப்போம். சர்வில் என்னோடய சைட்டில் வரும் ஆக்சுவலி, இந்த பிஹெச்பி சைட்டில். இதில் சர்வர் ஹெடர் வரல போல். -i இதுக்குமே இல்லை, சர்வர்ன்றது இல்லை. ஆக்சுவலி எக்ஸ் பவர்ட் பை இருக்குல்ல, இதே மாதிரி சர்வர் சொல்லிட்டு ஒரு ஹெடர் வரும். லெட் மீ ட்ரை ஃபார் சம் அதர் டொமைன்ஸ் லைக் -x get http:// ஓகே, இதில் சர்வர் இங்கே இருக்குது பாருங்கள், HCDN இருக்க ஹோஸ்டிங் சிடின்றது தான் வந்து இந்த இடத்துல மீன் பண்ணு. சில டைம் நமக்கு பிஹெச்பி அதை பற்றியே வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்வர் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணலாம் இந்த இது ஸ்கேன் பண்ணும்போதே. ஓகே, ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஐ திங்க் சர்வர் சொல்லிட்டு யூஸ் பண்ண மைனஸ் அது என்ன சர்வர் அப்படின்றது நீங்கள் வந்து மெயின் பண்ணுறதுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 302 வந்து ரீடைரக்ட், அதுதான் உங்களுக்கு டைட்டிலில் வரும். அது இங்கே உங்களுக்கு வந்திருக்கு. ஃபாலோட் பை இது அப்பாச்சி சர்வர்ன்றது வந்திருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வரோட நேமு. ஓகே, சாரி, இது வந்து டைட்டில் அண்ட் சர்வரோட நேம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சாதாரண டூல்லேருந்து மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஃபெச் பண்ண முடியும் இந்த HTTPXலே. ஸோ இது வந்துட்டு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ நம்ம ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பரில் ஒரு சர்வீஸ் ரன் ஆகுதுன்னு வருது. பட் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஒரு ஸ்கோப்பே மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க. கரெக்டாக இந்த 5000 ஸ்கோப்பே மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் எப்படி அதில் போய்ட்டு ஹண்ட் பண்ண முடியும்? ஸோ இதுதான் முக்கியமான ஒரு பார்ட் நான் சொல்லணும்னு நினச்சது இந்த லைவ் ஃபைன் பண்ணுறதுல. ஓகே, ஸோ தென் இப்போ இதில் வந்து இந்த ரீடைரக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இன்னொரு ட்ரிக் சொல்லணும்னா, இப்போ இந்த ரீடைரக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ரீடைரக்ட்ஸை கூட நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது லெட் மீ ஷோ த சேம் எக்ஸாம்பிள். இப்போ அதே விஷயத்தில் வந்து நான் ரீடைரக்ட்ஸுக்கு வந்து நம்ம ஃபாலோ ரீடைரக்ட்ஸ் சொல்லி கொடுக்க முடியும். மைனஸ் ஃபாலோ தென் RED. இருங்க, எனக்கு ஸ்லோவாக டைப் ஆகுது என்னன்னு தெரில, சிஸ்டம் ஹேங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்னா, நமக்கு ரீடைரக்ட்ஸ் வந்ததுன்னா அந்த ரீடைரக்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வாட்டி ரீடைரக்ட் ஆகிது அண்ட் ஃபைனலி இட்ஸ் அக்செப்டிங் 200. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதான் இந்த ஃபாலோ ரீடைரக்டோட ஒரு கான்செப்டே. ஸோ நீங்கள் ஒரு வாட்டியுமே வந்து உங்களுக்கு ரீடைரக்ட் நடக்கும். ரீடைரக்ட் நடந்து கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு அது எந்த பேஜில் லேண்ட் ஆகுதோ அதை டிஸ்பிளே பண்ணி அதோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தருது? டைட்டில் தருது, சர்வரோட நேம் என்னன்றது சொல்லுது,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும். இது மட்டுமே கிடையாது, இது கூட இன்னுமே நம்ம வந்து ஆட் பண்ணலாம். லைக் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு சிநேம் பற்றி வரும் உங்களுக்கு. அண்ட் தென் ஈவன் நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் லென்த் எடுக்கலாம். இப்போ கண்டென்ட் லென்த்லாம் வந்து நம்ம பார்க்கணுன்னா லைக் பர்ப் சூட்டில் வந்து நம்ம பார்ப்போம் யூஸ்வலாக, கரெக்டாக. அது வந்து உங்களுக்கு இங்கேயே டிஸ்ப்ளே பண்ணும் கண்டென்ட் லென்த் என்னன்றது வந்து ரெஸ்பான்ஸ் கண்டென்ட் லென்த், நாட் ரெக்வஸ்ட் கண்டென்ட் லென்த். ஏன்னா ரெக்வஸ்ட் வந்து நீங்கள் தான் அனுப்புறீங்க, அது வந்து நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ரெஸ்பான்ஸ் கண்டென்ட் லென்த் என்னன்றது வந்துட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். ஓகே, ஸோ அது அப்புறம் லைக் ஈவன் ஏஎஸ்என் நம்பர், நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஆமஸ் டூலில் வந்து ஏஎஸ்என் நம்பர் பார்த்தோம் இல்லையா, அது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைக் மெனி திங்ஸ் யூ கேன் ஆக்சுவலி டூ இட். ஓகே, இப்போ இது வந்து லைக் இட்ஸ் நாட் லிமிட்டட் டு திஸ் திங், இன்னும் நிறைய பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸும் காட்டுறேனே. இப்போது இது எல்லாமே வந்து நம்ம பக் மோடில் ட்ரை பண்ணுவோமான்னு கேட்டால் பர்சனலி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இந்த ஃபாலோ ரீடெக்ஸ்லாம் நான் பண்ண மாட்டேன். பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த டூல் பற்றி நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த HTTPX மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டூல் நான் ஒன்று வச்சுருக்கேன். பட் எனக்கு ஸ்பீட் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் ஐம் ஸ்டில் ஸ்டிக் வித் திஸ் HTTPX. ஓகே, ஈவன் என்னோட கிட்டப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட ஐ திங்க் கோஸ்ட் ரீகான் சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அந்த டூலில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இந்த HTTPX தான் நான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு சில சின்டெக்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லாங்காக போகுது இந்த வீடியோ, பட் ஸ்டில் ஃபைன், இதில் நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு இன்கேஸ் ரீடைரக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதாவது ஒரு சைட் ரீடைரக்ட் ஆகுதுன்னா, இப்போ 3.0 ஸ்டேட்டஸ் கோடில் ஏதாவது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆக்சுவலி கிளியர் பண்ணிட்டோம், ஃபைன். ஏதாவது ஒன்று ரீடைரக்ட் ஆகுதுன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு லைக் எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ரீடைரக்ட் ஆகுதுல்ல, இப்போ இந்த இடத்துல வந்து 301 வருது. அப்போ அந்த இடத்துல வந்து லொக்கேஷன் சொல்லிட்டு ஒரு ஹெடர் இருக்கும். இன்கேஸ் அப்படி எதனா ரீடைரக்ட் ஆகுதுன்னா லொக்கேஷன் ஹெடரில் என்ன வருதுன்றதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, யூ கேன் டிஸ்பிளே இட், அதுவுமே பார்க்கலாம். அப்புறம் கண்டென்ட் லென்த்துமே யூ கேன் see it. கண்டென்ட் லென்த் வந்து பேசிக்காக இது ஒரு ஹெடர், இது வந்து ரெஸ்பான்ஸ் ஹெடர், அதை கூட யூ கேன் வியூ இட். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஃப்ரம் த சிங்கிள் டூல் யூ கேன் see it. ஓகே, இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், ஃபாலோ ரீடைரக்ட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக ஸ்டேட்டஸ் கோடு டைட்டில் சர்வர் நான் கொடுத்துருக்கேன். சர்வர்ன்ற நேம் நம்ம பார்க்குறது. இப்போ ஃபாலோட் பை மைனஸ் லொக்கேஷன் என்னன்றது நான் பார்க்கணும் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். ஓகே, அண்ட் ஆல்சோ எனக்கு ஐபி அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி ஆமஸில் பார்த்துருப்போம். எனக்கு அது கூட இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அது என்ன ஐபி அட்ரஸோ எனக்கு அதுவும் டிஸ்பிளே பண்ணு நான் சொல்கிறேன். அண்ட் ஏஎஸ்என், இஃப் எனி ஏஎஸ்என் இருந்தால் எனக்கு அந்த ஏஎஸ்என் சொல்லு நான் சொல்கிறேன். ஓகே, அண்ட் சிநேம் கூட நம்ம வந்து இதில் சிநேம் ரெக்கார்டு வந்து பார்க்கலாம் நம்ம இதில். ஸோ அதுவுமே நம்ம வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ ஃபைனலி கண்டென்ட் லென்த், ஆஸ் ஐ மென்ஷன், கண்டென்ட் லென்த் வந்து content -length கரெக்ட் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம், இதில் ஸ்பெல்லிங் பார்த்தா தெரியும். content length கரெக்ட் தான். ஸோ கண்டென்ட் லென்த். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஆட் மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் ஃபார் அ சிங்கிள் திங். ஓகே, இப்போ நம்ம போட்டு இதை என்ட்ரு பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு எல்லாத்தோட இன்ஃபர்மேஷன் வருவாங்களேன், எல்லாமே எக்ஸாக்ட்லி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். ஸ்டேட்டஸ் கோடு எங்கே ரீடைரக்ட் ஆகுது, அண்ட் ஃபாலோட் பை அதோட கண்டென்ட் லென்த்து, தென் அகெயின் அந்த டைட்டிலில் என்ன வருதுன்றது, அப்புறம் ஐபி அட்ரஸ். இங்கே பிளாங்காக ஒரு அரே இருக்குல்ல, இது என்னென்னா ஆக்சுவலி வந்துட்டு ஏஎஸ்என் நம்பர் ஏதாவது இதுக்கு டிஃபைன் ஆகிருந்தால் நமக்கு அது வந்து காட்டும். ஓகே, இப்போ இந்த இடத்துல எதுவும் டிஃபைன் ஆகலை, அதனால் நமக்கு வந்து இங்கே எதுவும் வரல. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதோட சிம்பிள் திங். ஓகே, ஸோ யூ கேன் see மெனி திங்ஸ். ஓகே, லாஸ்ட்டாக இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இருங்க 1 செகண்ட், இது வந்து எந்த ஆர்குமெண்ட்டில் வருது, ஐ திங்க் திஸ் இஸ் த ஐபி அட்ரஸ் நினைக்கிறேன். இது வந்து ஐபி அட்ரஸ்ஸு. சிநேம் ரெக்கார்டு வந்துட்டு திஸ் இஸ் த சிநேம் ரெக்கார்ட். ஐ கெஸ் இட்ஸ் நாட் அ ரீடைரக்ட். ஐ கெஸ் இதுதான் சிநேம் ரெக்கார்டு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இது வந்து கொஞ்சம் மல்டிபிள் திங்ஸ் மாற்றி கட்டினால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. எனிவேஸ், ஸோ இப்போது இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து we can see it. ஓகேவா, ஃப்ரம் த சிங்கிள் டூல் நம்மளால் இதெல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணணுன்னா சேவ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சேவுக்குலாம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேஸில் வந்து பண்ணலாம். லைக் ஜேசானில் பண்ணலாம், ஜேசான் இன்லைனில் பண்ணலாம், அப்புறம் நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா சிம்பிளாக நீங்கள் HTTPX -h கொடுத்தாலே போதும். இதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு டூல் மட்டும் நான் ஏன் இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா, பிகாஸ் இந்த ஒரு டூலில் நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியும். எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட நிறைய திங் வந்து நம்மளால் பண்ண முடியும் when you learn everything properly. ஓகே, ஸோ நான் இந்த டூல் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்க சொல்ல அதை லாஸ்ட்டாக நான் சொல்ல வரது என்னென்னா, இந்த டூல் நல்லா இருக்குது, யூ கேன் ட்ரை இட். இந்த மாதிரி ஒரு டூலை நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இன்னும் பெட்டரான வெர்ஷனாக கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, அஃப்கோர்ஸ் வி ஹாவ் அ கோர்ஸ் கால்டு
சைபர் செக்யூரிட்டி டூல் டெவலப்மெண்ட்க்கே நம்ம கோர்ஸ் தனியாக வச்சுருக்கோம். அதில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிப்பீங்க. இந்த மாதிரி நாலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற உங்களோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் டூலை வந்து பில்ட் பண்ணுவீங்க. ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், என்னோடய டூல்ஸ் வந்து என்பிஎம்மில் இருக்குது, பிப்பில் இருக்குது, பிப் பைத்தானில் இருக்குது, கிட்டப்பில் கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஓன் டூலை பில்ட் பண்ணுறதுமே ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும், நல்ல ஸ்கில் டெவலப் ஆகும். அதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் ஆக்டிவ் சைட் டிஸ்கவரி. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சப்டொமைன் எடுத்ததுலேருந்து இப்போ நம்ம ஆக்டிவான ஒரு சைட் எடுக்கிற வரைக்கும் வந்துட்டோம். கரெக்டாக? ஸோ இதோட இந்த வீடியோ நமக்கு முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ரீகானோட அட்வான்ஸ் கான்செப்ட் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.